கம்பீர் மேலே நிறைய குற்றச்சாட்டு, ரோஹித் சர்மா மேலே நல்ல குற்றச்சாட்டு, அதுவும் அவரோட பேட்டிங் ஃபார்மை பற்றி ரொம்ப கமெண்ட்ஸு, சீனியர் பிளேயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸு, எல்லா ப்ரெஷர் இருந்த நேரத்தில் இந்த 3-0 வின் வந்து ஒரு பெரிய டானிக்காக கிடச்சிருக்கு இந்தியன் டீமுக்கு. அதுவும் கௌதம் கம்பீருக்கு பர்சனலாக இது பெரிய 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 விக்டரி. எனக்கு வந்து டவுட்டே இருந்தது கிடையாது சுப்மான் கில்லை பற்றி. இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முக்கியமான ஒரு கிரிக்கெட்டர் இந்தியா யார் வந்து டாமினேட் பண்ண போறாருன்னா சுப்மான் கில் தான். ரோஹித் சர்மா 3 டபுள் செஞ்சுரி, அதனால அவரை கொண்டாடுறோம். நம்ம ஹிட்மேன் ஏன் பாராட்டுறோம். 3 டபுள் செஞ்சுரி ஒன் டே கிரிக்கெட்ல சாதாரண ரெக்கார்டு. அது யாராவது பிரேக் பண்ண முடியுமா? அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால இந்தியன் பேட்டிங் வந்து நல்லா செட்டில் ஆயிடுது இந்த சீரீஸ்க்கு அப்புறம். விராட் கோலி நேற்று ரொம்ப நல்லா பிரமாதமாக ஆடினான்னு சொல்ல முடியாது. he was not at his best, பட் 50 is a 50 நல்லா ஆடிட்டாரு. ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிட்டாரு. அவரால் நல்லா ஆட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு. ஒரு டீமோட விக்டரிக்கு என்ன பண்ணுமோ அதான் பண்ணாங்க. அதுக்கு அவர் வந்து கோஆபரேட் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நல்லாவும் ஆடிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ராகுல வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்தினது வந்து தப்பான விஷயமா நான் கருதலை. இல்லை, அவரோட பொசிஷனை கொடுத்தோன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது இல்லை. ஆன் பேப்பர் இங்கிலாந்து நல்ல டீம் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. முதல்ல ஒன் டே சீரீஸில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகுது. அவங்களுக்கு வந்து மெயின் பேட்ஸ்மேன் யாருமே ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓப்பனிங்கில் நல்லா ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் பட்லருடைய கேப்டன்சி வெரி வெரி ஆர்டினரி, பர்டிகுலர்லி இன் ஒன் டே சீரீஸ். ரஷீத் இருக்காரு டாப் ஸ்பின்னர், லிவிங்ஸ்டோன் செகண்ட் ஸ்பின்னர் ஹூ இஸ் போலிங் வெல். இந்த சீரீஸில் நல்லா போட்டுன்னு இருக்காரு. நிறைய தப்பு பண்ணுறாரு அவர் வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு பட்லர். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3 ஓடி கொண்ட சீரீஸ் வந்து இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓடி எப்படி போனது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஈஸ்வர். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா மேலே நிறையா கேள்விகள் இருந்தது. ஒரு ஓடி ஸ்ரீலங்கா கூட விளையாடினாங்க, அதில் இந்தியா ஒயிட் வாஷ் ஆனாங்க. இப்போ ஒரு ஒயிட் வாஷ் வந்து இந்தியா வந்து இங்கிலாந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்த்தாலும் இந்த வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. ரொம்ப மகிழ்ச்சி. பல ரீசன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு இங்கிலாந்து டீமை ஒயிட் வாஷ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய, அது ஒரு பெரிய கொண்டாட்டம். அப்புறம் நம்ம கடைசி ஒரு 6 மாதத்தில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ், கோர்ஸ் ஒன் டேயில் ரொம்ப ஆடலை. நம்ம ஸ்ரீலங்காவில் போய் ஒன் டேயில் லூஸ் பண்ணோம், T20 லூஸ் பண்ணோம், அப்புறம் நியூசிலாண்டு 3-0 லூஸ் பண்ணோம். எக்ஸப்ட் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் விக்டரி அண்டு T20 விக்டரி தவிர எந்த விக்டரியுமே நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இல்லாமல் கிடைச்ச வெற்றி தான். ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் அட் பெர்த். அது தவிர ஒரு ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆஸ்திரேலியாவிலும். ஸோ கம்பீர் மேலே நிறைய குற்றச்சாட்டு, ரோஹித் சர்மா மேலே நல்ல குற்றச்சாட்டு, அதுவும் அவரோட பேட்டிங் ஃபார்மை பற்றி ரொம்ப கமெண்ட்ஸு, சீனியர் பிளேயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸு, எல்லா ப்ரெஷரும் இருந்த நேரத்தில் இந்த 3-0 வின் வந்து ஒரு பெரிய டானிக்காக கிடச்சிருக்கு இந்தியன் டீமுக்கு. அதுவும் கௌதம் கம்பீருக்கு பர்சனலாக இது பெரிய 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 விக்டரி. நீங்கள் கௌதம் கம்பீர் அப்படின்னு சொன்னீங்க. கௌதம் கம்பீரோட இந்த ஓடிஐ டீம் காம்பினேஷனுங்கிறது எந்த அளவுக்கு ஷூட்டபிளாக இருக்குது? அட் தி எண்ட் ஆஃப் தி சீரீஸ், T20 இருக்கட்டும், ஒன் டே சீரீஸாக இருக்கட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கச்சே இந்தியாவுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆன மாதிரி ஆன ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ பேட்டிங் ஆர்டர் நல்லா செட்டில் ஆகிடுது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீலங்கா டூர் போகும்போது ஆல்மோஸ்ட் இதே டீம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னன்னா 1-2 சேஞ்சஸ் மட்டும்தான் இருந்தது. ஸ்பின் விளையாடுறதுக்கு இந்தியா வந்து ட்ரபிள் பண்றாங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா டூர் முடியும் போது நம்ம பேசியிருந்தோம். இப்போ எந்த அளவுக்கு ஸ்பின்னை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா? இல்லை, இந்த சீரீஸை வச்சுட்டு இந்தியா ஸ்பின்னை நல்லா ஆடினாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம் நடக்கலை. ஏன்னா இங்கிலாந்துகிட்ட இருந்தது ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் ரஷீத், இன்னொருத்தர் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர் லிவிங்ஸ்டோன், தேர்ட் ஸ்பின்னர் ரூட்டும் அவரும் பார்ட் டைம் ஸ்பின்னர். அது தவிர பிச்சில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிச்சு எதுவுமே இல்லை, ஃப்ளாட் ட்ராக்ஸு. அதனால் இதை வச்சு நம்ம இந்தியா வந்து ஸ்பின்னு நல்லா ஆட ட்ரை பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ சான்ஸ் கிடைக்கச்செல்லாம் நல்லா ஸ்பின்னை ஆடி காமிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இப்போ நம்ம போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடுத்து போகிறோம் இல்லையா, அங்கே வந்து யூஏயில் தான் இந்தியா மேட்சஸ் ஆட போகிறது. அது எப்படி பார்த்தாலும் ஸ்ரீலங்காவில் பிச்சு ஸ்பின்னை ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. எதர் ஃப்ளாட் ட்ராக் ஆர் ஓரளவுக்கு டர்ன் பண்ணுற பிச்சாக இருக்குமே தவிர ஒரு ரொம்ப ஸ்பின்னிங் ட்ராக்காக இருக்குது. அதனால் இந்தியா ஸ்பின்னு ஆடினாங்க அப்படிங்கிற பேச்சு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை.
இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா மேட்சும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் எடுத்தாங்க. குறிப்பா இந்த தேர்டு ஓடிஐல பார்த்தோம்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அங்க ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கலாமோ? எப்போதும் போல அவங்க பேட்டிங்கே பண்ணிருக்கலாமோ ஃபர்ஸ்ட்? அவங்களுக்கு வந்து மெயின் பேட்ஸ்மேன் யாருமே ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஓப்பனிங்ல நல்லா ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. புரூக் பெரிய ரெப்புடேஷனோட வந்தாரு, எந்த மேட்ச்லயும் பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல. ஒரே ஒரு T20ல ஒரு 50 அடிச்சாரு, வேற எது இன்னிங்ஸையும் ஆட முடியல. பட்லர் ஒன் டே சீரீஸ்ல ஃபார்ம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஜோ ரூட் வந்து ஸ்டெடி பேட்ஸ்மேன், அவர் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆனார், அவ்வளவுதான். ஒரு 70+ ஆனார்னு நினைக்கிறேன். மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸா ஒரு இதுவும் ஆடலையே. அதெல்லாம் ஆடினாலும் இது மாதிரி த்ராஷிங் வின் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. நம்ம இதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தோம் இங்கிலாந்து. நான் வந்து இங்கிலாண்டை ரொம்ப நல்லா ஆன் பேப்பர் இங்கிலாந்து நல்ல டீம் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு முதல்ல, பர்டிகுலர்லி T20ல. அது ஒன் டே சீரீஸில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கம்ப்ளீட் ஃபெயிலியர், அவங்களுக்கு தரோ ஃபெயிலியர். அதனால் இந்த மாதிரி ரிசல்ட் தான் எதிர்பார்த்துருக்க முடியும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால். இந்தியன் பேட்டிங் எடுத்துட்டோம்னா சுமன் கில் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரியஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா அவார்டையும் அவர் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் மேலேயும் நிறைய கேள்விகள் இருந்தது. பட் இந்தியன் பிட் கண்டிஷன்ல நான் யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரா? எனக்கு வந்து டவுட்டே இருந்தது கிடையாது சுப்மான் கில்லை பற்றி. ஹீ இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முக்கியமான ஒரு கிரிக்கெட்டர் இந்தியா யார் வந்து டாமினேட் பண்ண போறாருன்னா சுப்மான் கில் தான். இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் ஃபெயிலியர் ஆனதெல்லாம் ஒரு விதத்தில் ஒரு பேட் லக்கு, ஒரு விதத்தில் கோச் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தது, அதன மாதிரி தானே தவிர சுப்மான் கில்லை பற்றி எனக்கு டவுட் இருந்தது கிடையாது. அவர் ஒன் டே கிரிக்கெட்டில் அதுவும் அவர் மேலே டவுட்டு படுறதுக்கு சான்ஸே இல்லை. அவருடைய பர்ஃபார்மன்ஸ், நான் இந்த நேற்று மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு 48 இன்னிங்ஸ் இன் ஒன் டேல 2 பேர் தான் ஆவரேஜ் 50க்கு மேலே அடிச்சிருக்காங்க ஒன் டே கிரிக்கெட்டில். ஒன்று வந்து அம்லா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கன் ஃபார்மர் கிரிக்கெட்டர், 48 இன்னிங்ஸில் அவர் 2800 அடிச்சிருக்காரு. இவர் ஆல்மோஸ்ட் 2500+ வந்துட்டார். அவர் வந்து 14 50 12 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இவர் 15 50 7 செஞ்சுரி. நேற்று 8வது செஞ்சுரியா? 7 செஞ்சுரி. ஆனால் அவர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 208. கரியரில் இவ்வளோ முன்னாடி வந்து டபுள் செஞ்சுரி ஒன் டேல அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே சேவாக் அடிச்சிருக்காரு, தண்டுல்கர் அடிச்சிருக்காரு இந்தியாவில், கொஞ்சம் இஷாந்த் கிஷன் கூட வச்சிருக்காரு இந்தியாவில். இவங்க 2 பேரும் தான் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா 3 டபுள் செஞ்சுரி. அதனால அவரை கொண்டாடுறோம் நம்ம. ஹிட்மேன் ஏன் பாராட்டுறோம். 3 டபுள் செஞ்சுரி ஒன் டே கிரிக்கெட்டில் சாதாரண ரெக்கார்டு. அதை யாராவது பிரேக் பண்ண முடியுமா? அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால இந்தியன் பேட்டிங் வந்து நல்லா செட்டில் ஆயிடுது இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம், இந்த சீரீஸ்க்கு அப்புறம். சுப்மான் கில், ரோஹித் சர்மா ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்ட் வித் அ இம்பாக்ட் செஞ்சுரி. தென் விராட் கோலி நேற்று ரொம்ப நல்லா பிரமாதமாக ஆடினான்னு சொல்ல முடியாது. he was not at his best, பட் 50 is a 50 நல்லா ஆடிட்டாரு, ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிட்டாரு. அவரால் நல்லா ஆட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயரும் பிக்கஸ்ட் கெயின் ஆஃப் திஸ் சீரீஸ் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர். கம்பேக்கில் வந்து நல்லா ஆடி முடிச்சிட்டாரு. ஸோ என்ன வேணும் நமக்கு? எல்லாம் ஃபஸ்ட்டு 4 பேட்ஸ்மேன் இஸ் இன் டாப் ஃபார்ம். பாண்டியாவுக்கு ஃபார்ம்ங்கிறதே முக்கியம் இல்லை. அவர் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் பர்ஃபார்ம் பண்ணவர் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும். அவர் வந்து நீங்கள் ஒருத்தரை மட்டும் ஜம்ப் பண்ணி போயிட்டீங்க. KL ராகுல், அவரை அந்த பிளேஸ்ல இறக்கி விட்டாங்க. அவர் அந்த பொசிஷன்ல இறங்கிறதுக்கான ஸ்கோரை கொண்டு கொடுத்தாரா? நேற்று 40 ரன் சாதாரண ரன், நல்லா தான் ஆனாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கோச் வந்து அவரோட பேசிட்டு தான் அவரை வந்து அதுமாரி பின்னாடி டவுனில் இறக்கினாங்க. நேற்று கூட கோச் சொல்லியிருக்காரு, இப்படி தான் ஆடணும், அப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற பாருங்க. ஸோ இஸ் வெரி கான்ஃபிடென்ட். அவர் வந்து KL ராகுல் வந்து ஒன்றும் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுறாரு. ஏதோ ஆட் கேச்சஸ் 1-2 மிஸ் பண்ணியிருக்கலாம், அது வேறு விஷயம். பட் அவர் வந்து இல்லை, இங்கே அவரோட பொசிஷன் தான் ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது. அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டீம்ல பேசிட்டு இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. அவர் 6th டவுன் 7th டவுன் அந்த மாதிரி வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் நேத்திக்கு அவருக்கு உண்டான இடத்த அவருக்கு கொடுத்தப்ப அவரோட இருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? he played well. நேற்று என்ன, there is no complaint. 40 runs is a good. இது எல்லா ஸ்ட்ரோக்கும் ஆடினார் அவர். he hit one sixer also. See, அவர் வந்து he is a seasoned player, he is a established player, he is a confident cricketer. அதனால் அவரை வந்து அதுமாரி பேட்டிங் அவர் ஷூட் பண்ணுறதுனால அவர் வந்து ஹியூமிலியேட் பண்ணாத கோசரமோ இல்லைன்னா அவரை வந்து வெளியில் அனுப்புறதுக்கோசரம் பிளான் பண்ணுறதோ இல்லை. டீமுக்கு என்ன முக்கியமாக என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, ஒரு டீமோட விக்டரிக்கு என்ன பண்ணுமோ அதான் பண்ணாங்க. அதுக்கு அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நல்லாவும் ஆடியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலேன்னு சொல்லிட்டு இருக்கேன்,
ராகுல வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்தினதுங்கிறது தப்பான விஷயமா நான் கருதல. இல்ல அவரோட பொசிஷனை கொடுத்தோன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா கொடுக்க முடியுது இல்ல. எப்படி சார் தெரியாது? அக்ஷர் பட்டேல் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கு பதில் நேற்று பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்தாரா இவரு ரஷீத்? அதான் சார், இப்ப அக்ஷர் பட்டேல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலேன்னு யாருமே அப்புறம் சொல்லல. என்ன? அவர் நல்லா பண்ணினாரு. இப்போ என்ன கேள்வினா, கேஎல் ராகுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அந்த 2 மேட்சுமே. அது வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 6 ஓவர்ஸ் அடைச்சு அப்படிதான் சார் இருக்கும். இட்ஸ் a lottery. Playing a last 5-6 hours, sometimes it will click, sometimes it doesn't click. But as long as it has not affected the team's performance, it's okay. என்ன பொறுத்தவரைக்கும் அதான் என்னோட ஒப்பீனியன். அர்ஷித் ராணா அண்ட் அர்ஷதீப்போட காம்போவை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்தோம்னா ஷமி அண்ட் ராணா காம்போவை பார்த்தோம் நம்ம. பவர் பிளேல அவங்களால விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுக்க முடியல இந்தியாவால. அர்ஷதீப் வந்ததுக்கு அப்புறமா பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த பவுலிங் யூனிட்ட ஓவராலா எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ வந்து இந்த இப்போ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல T20 மாதிரி பார்க்க முடியாது நம்ம. 50 ஓவர் ஃபார்மேட் டோட்டலி டிஃபரெண்ட். ஹர்ஷ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் அவரே ரொம்ப ஒன் டே ஆனது கிடையாது. ரொம்ப T20 பவுலர் தான். T20 பவுலர் தான். T20ல ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் 2 ஓவர்ல விக்கெட் கொடுத்துருவாரு, விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அது வேற விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து ஒரு ஒன் டே சீரீஸ்க்கு இஸ் a நியூ கமர், இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாத பிளேயர் தான். பட் லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி இருக்கு அவருக்கு, நிறைய வேரியேஷன் இருக்கு. பவுன்சர் போடுறாரு, நேற்று 2 விக்கெட்டும் ஸ்லோவர் பால் எடுத்தாரு. அது எண்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு கட் பண்ணி போலிங் கொண்டு வந்தோம்னா இட் லுக்ஸ் லைக் தட் ரோஹித் சர்மா ஹஸ் ஸ்போக்கன் டு ஹிம். இன்ஃபேக்ட் அவர் ரோஹித் சர்மா தான் கேட்ச் பிடிச்சார் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு அவுட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இப்படின்னு காமிச்சாரு, மூளையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு. அதுமாரி இஸ் ஆல்சோ லேர்னிங், இஸ் ஆல்சோ ஹேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் டு பிகம் a good bowler. Arshit Rana is a very raw bowler, but very enthusiastic bowler, very energetic bowler. அவர் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக தான் நம்ம 2 டோர்னமெண்ட்டுக்கு போச்சே முகமது ஷாமியை தவிர மீதி 2 பவுலர்ஸும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக தான் போகிறோம் நம்ம. அது வந்து டோர்னமெண்ட் ஃபார்ம்ங்கிறது ஒரு முக்கியம். இப்போ இந்த சீரீஸில் 3-0 ஒயிட் வாஷ் கொடுத்துருக்கோம். பேட்ஸ்மேன் ஃபார்மில் இருக்கான், நல்ல ஸ்வீப்பிங் வின்னோட போகிறோம். அதெல்லாம் ஆல் இஸ் ஓகே. பட் when you enter a tournament form is very important. First match is very important. First match combination is important. First matchல யார் வந்து குவிக்காக செட்டில் ஆகி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது முக்கியம். ஸோ அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இந்த எனி டோர்னமெண்ட், இது எனி கேம், சாக்கராக இருந்தாலும் சரி, ஹாக்கியாக இருந்தாலும் சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கி வேர்ல்டு கப் ஹாக்கி நடக்கும், நம்பர் 1 டீமும் நம்பர் 12 டீமும் ஆடும் ஃபுல் மேட்சஸில். அண்ட் சர்ப்ரைசிங்லி நம்பர் 12 ரேங்க் டீம் வந்து வின் பண்ணிடும். ஒரு கிரவுண்ட் கண்டிஷன், ஒரு புது இடம், ஆன் சம் அதர் டே இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ டோர்னமெண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு இந்தியா வில் கோ வித் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ், and they will have a lot of great opportunity to win a tournament. இதில் முக்கியமான விஷயம் பட்லருடைய கேப்டன்சி, வெரி ஆர்டினரி, பர்டிகுலர்லி இன் ஒன் டே சீரீஸ். நேத்தி வந்து ரஷீத் இருக்காரு டாப் ஸ்பின்னர், லிவிங்ஸ்டோன் செகண்ட் ஸ்பின்னர் ஹூ இஸ் bowling வெல். இந்த சீரீஸில் நல்லா போட்டுன்னு இருக்காரு. 2 பேருக்கு முன்னாடி ரூட்டை கொண்டு வந்தார். அதுவும் என்ன, ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸில் ரன் அடிச்சு 6th 7th ஓவரில் ரன் பண்ண உடனே அந்த 2 ஓவரில் ப்ரெஷர் ரிலீவ் ஆகி விராட் கோலி நல்லா ஈஸியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாரி நிறைய தப்பு பண்ணுறாரு அவர் வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் பட்லர். இந்தியா எனக்கு தெரிஞ்சு நேற்று ஸ்டாட்டிக்ஸ்லாம் பார்த்தேன், அந்த இவர் சுப்மான் கில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கச்சு பட்லர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்தேன். தோ இஸ் அ சக்ஸஸ் இன் ஐபிஎல், ஒன் டே சீரீஸில் இந்தியாவில் இருக்கிற 20 ஒன் டே மேட்சஸில் 20 மேட்ச் ஆடி இருக்காரு, ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஈ சிம்ஸ் டு பி a குட் தரோ ஃபெயிலியர் இன் ஒன் டே கிரிக்கெட் இன் இந்தியன் பிச்சஸ். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேக்டர் ஃபார் தேர் புவர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா மெக்குலமும் இப்போதான் ஒயிட் பால் ஃபார்மேட்ல வந்து கோச் வந்திருக்காரு. அவருமே நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய பேரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. இதை தொடர்ந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறோம், அதுக்கு ஒரு டீம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.